சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. டேய், ஏமாவே ஊட்டு பக்கம் ஓயாம அலையறியாம? யார் சொன்னா? இட்ஸ் ராங் ப்ரொபகண்டா. பேஷண்ட பார்க்க போயிருப்பாப்லத்தா. டேய், அந்த புள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா? வாங்கி தருமாண்ணா? சரியான கஞ்ச பையடாடி. உனக்கு போய் தருமன்னு பேர் வச்ச பாரு, என்னைய சொல்லு. ஏதாச்சும் வாங்கி கொடுக்கலைன்னா கஞ்சப்பைன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா பொம்பளை பிள்ளைக்கு சொத்து எழுதி வச்சுட்டான்னு சொல்லுங்க. எழுதி வைப்பீங்கடா. தா, சின்ன வயசா இருக்கும்போது வீரபாண்டி கோயில வாங்கிட்டு வந்து சிம்மில் நான் கொடுத்தேன போய் கொடு. மம்மி பாய். பித்தாளையை கொடுத்துட்டு கிளவிக்கு பில்டப். கோபால். சாரி சார். ஏய், என்னாச்சு? என் அப்பனோட வீட்டையும் நிலத்தையும் விற்று தான் இந்த கல்யாணத்தை நடத்துகிறோம். வீட்டில் இருக்கிற 2 ஜீவனையும் வாடகை வீட்டில் விட்டுட்டு தான் நான் உங்கள் கூட வரணும். இப்போ திடீர்னு 50 பவுன் நகையும் 5 லட்சமும் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? என் அப்பனை ஊரில் கடங்காரனா விட்டுட்டு உங்கள் கூட எப்படி வர்றது? உங்களை செலவழித்து படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் பெரிய இடத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் செய்வாங்க. எங்கள் வீட்டில் நகைப்பணம் கேட்டு ஏதாச்சும் தொந்தரவு பண்ணாங்களா? தொந்தரவு இல்லை மாமா, ஊரில் உலகத்தில் கேட்கறது தானே. என்ன கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம். பயமாக இருக்கு மாமா. யூ ஆர் மை ஒய்ஃப், அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? மருமகளுக்கு எங்கள் அம்மா குங்குமச்சிமிழ் கொடுத்து விட்டாங்க. எல்லாம் ஓனால தானே கேட்டோம். உனக்கு 50 பார்த்து போடுறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா தேட தடவை தலையை உட்காருவாங்களா? உங்க அண்ணன் பாவண்டா அப்படி தள்ளி விடுறீங்களே. இன்னும் நாங்க பிடிச்ச தள்ளி விடுறோம். அவங்க வீட்டுல போய் கல்யாணம் கேட்டதுக்கு எங்க போட்டு அடிக்கிறியா? தர்மா அமைதர்றா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. கல்யாண வீட்டுல மொய் கேட்கறாங்க, அதுக்கு கல்யாண வீட்டுக்கார இப்சா கேட்கறாங்க. எடுத்தமா சம்பிரதாயமா? நீ கேட்டது பேர் வரதட்சணை. மொய்ங்கிறது அன்பளிப்பு. நீயா போய் புடு கூடாது. நாங்க ஒன்னும் அடிச்சு கேட்கலடா. கிறுக்கு போல ஊர உலகத்துல எல்லாம் கேட்டுக்கிட்டோம். நான் சொல்றத பொண்ணை கட்டுறா, உனக்கு பெரிய ஆசிரியர் எடுத்துருவாங்க. நீ ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அவங்க ஒரு சின்ன கிளிக்கா கெடுத்து வேணாமா? அதான் போய் கேட்டுருக்காங்க. யோ, வெளிய ஏதோ பிரச்சனை நடக்குது, என்னன்னு போய் கேள. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நாமளை சண்டையெல்லாம் நான் கலந்துக்கிறதே கிடையாது. நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிருக்கேங்கிற டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னேன். பாரு சோறு சோறுன்னு சரியான சோத்து சாம்பிராணி. சின்ன பிள்ளைங்க கணக்கா அடிச்சிட்டு இருக்கீங்க. காசு கேட்டேமா பசங்க. சரா நீ போ. அவங்க கொண்டு காசு கேட்க மாட்டாங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ போ, நீ போயா போ போ. பாருமா கட்டை கிழிச்சிட்டான். சரியா? போடா போ. போடா அர்ஜுனா, போ போ உள்ள போ. ஒத்துமையா இருப்பாங்கன்னு பஞ்சபாண்டவங்க பேரு வச்ச எவன் கண்டுபிடிச்சோ?